ஹலோ யோஸ் தமிழ்நாடு ஜென்ரேஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் 2025 அதாவது டிஎன்ஏல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் நம்ம நிறைய காலேஜஸ் ஆல் ஓவர் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லா ரீஜன்ஸில் இருக்கிற காலேஜஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃபோ இல்லை அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா கான்வர்சேஷன் கால் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறேன் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சரிங்களா எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் 2025க்கு என்னமோ இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் இயர் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, சரிங்களா? தென் வந்து எந்த ஒவ்வொரு கோர்ஸுக்குமே லாஸ்ட் இயர் வந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1140 இதுதான் வந்து கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அவுட்டரில் ஸ்ரீபெரும்புத்தூரில் சுங்கவாச்சத்திரம், சரிங்களா? சுங்கவாச்சத்திரம் அங்கே குன்னம் ஒரு வில்லேஜ் அண்ட் இருக்கு காலேஜ் வந்து. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் 18 கிலோமீட்டர்ஸில் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து 28 கிலோமீட்டர்ஸில் இருக்கு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.jpirinstitute.org இதான் காலேஜோட வெப்சைட்டு. இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், தென் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட. டோட்டலாக இங்கே வந்து 8 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. தென் 6 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்லையும் 2 கோர்சஸ் வந்து பிசிஏ அண்ட் பிபிஏ, சரிங்களா? அதில் 2 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது 6 கோர்சஸில், சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 6 + ஒரு 8 கோர்சஸ் டோட்டலாக இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பிசிஏ அண்ட் பிபிஏ வராது, சரிங்களா? இது ரெண்டுமே சரி. ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. தென் மெஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8750 வரும் per month வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 5000 வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் ஒரு 5000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது தென் மினிமம் சார்ஜஸ்லாம் கிடையாது, ஒன்லி ஃபிக்ஸ்டு, அதாவது 57,600 rupees ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் அவங்க கொடுத்துருக்க தகவல் இது எல்லாமே, சரிங்களா? அதனால மேபி இந்த இயர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு, சரிங்களா? தென் அடுத்து நம்ம இது கட் ஆஃப் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு போயிருக்கு சொல்லிட்டு கட் ஆஃப் பார்த்துருவோம். கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 30 சீட்ஸ் 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 11 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 146.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 130.5, தென் பிசிஎம் 128, தென் எம்பிசி 106, தென் எஸ்சி 86.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 160 133 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டோட்டல் 60 சீட்ஸ் 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? NBA அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்க ஒரு கோர்ஸ் இதுவும் ஒன்று. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 154.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 147, தென் பிசிஎம் 120.5, தென் எம்பிசி 142.5, தென் எஸ்சி 98 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 187 146 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 60 சீட்ஸ் 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 171.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி 155.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசிஎம் 158, தென் எம்பிசி 156.5, எஸ்சி 94.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 185 161 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 186 ட்ரிபிள் இன்டேக்கு 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. NBA அக்ரிடேட்டட் வாங்கின கோர்ஸ், சரிங்களா? ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 166 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 153.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 151, தென் எம்பிசி 146, தென் எஸ்சி 115.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 193 இருந்து 157 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு.
தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் டோட்டலாக 30 சீட்ஸ் 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 149.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 146 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி 117.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 178ல இருந்து 153 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டத்துக்கு. சரிங்களா, தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி 165.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி வந்து 153.5, தென் பிசிஎம் 139 வரைக்கும் இருக்கு. தென் எம்பிசி 148.5, தென் எஸ்சி 114, தென் எஸ்சிஏ 101.5 வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் இன்டேக்கு 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. டபுள் இன்டெக்னாலே 120 சீட்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வருஷம் 190லேருந்து 155 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டோட்டலாக இருக்க 6 கோர்சஸ்ல இங்கே வந்து 4 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது ஒன்று. தென் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இது நியர்பைல கிடையாது. இது ஜேபிஆர் இன்ஜினியரிங் ஓஎம்ஆர்ல இருக்கு. ஜேபிஆர் இன்ஸ்டியூட் வந்து இது ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கே இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரு இதுவே கிடையாது. பட் ஆனால் ஒரே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஒரே மேனேஜ்மெண்ட். அது ஒன்று தான் இதில் இருக்கிறது. நிறைய பேர் நம்ம கேட்கறது ஜேபிஆர் இன்ஜினியரிங் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ரெண்டுமே ஒரே காலேஜா, ஒரே இதில் ஒரே கேம்பஸ்ல இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொட்டீன் நம்ம கேட்குற ஒரு கேள்வியில் அது ஒன்று. ஜேபிஆர் இன்ஜினியரிங்கும் சரி ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டுக்குமே சரி பெரிய டிஃபரன்சஸ் எதுவுமே இதில் ரெண்டுமே ஒரே கேம்பஸ்ல கிடையாது. ரெண்டு வேற கேம்பஸ். ஜேபிஆர் இன்ஜினியரிங் ஓஎம்ஆர்ல இருக்கு. ஜேபிஆர் இன்ஸ்டியூட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு. சரிங்களா, ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி இருக்கு. இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு 4 கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 155 வரைக்கும் டெஃபரெண்டா போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 153, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 157, ஐடி வந்து 146. அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 155 அபோவ் டெஃபினட்டாக இங்கே தேவைப்படுது. சரிங்களா, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 அபோவ். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 160 அபோவ் தேவைப்படுச்சு. பட் இந்த இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையராக தான் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மார்க்கெட் அப்படி தான் இருக்கு. 160 அபோவ் நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 அபோவ் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் வச்சிருக்கிறவங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் அதாவது ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் வைக்கிறாங்கன்னா 155 அபோவ் இருக்கவங்க டெஃபினட்டாக கண்டிப்பாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக தேவை. 155 அபோவ் கண்டிப்பாக தேவை. தென் அதே மாதிரி இசிக்கு வந்து 160 அபோவ் கண்டிப்பாக தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 150 அபோவ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கலாம். சரிங்களா, நீங்கள் கவுன்சிலிங்கில் பிளான் பண்ணும்போது இந்த ஆர்டரில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீடைல்ஸ் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.